வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல குணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். வாக்குறுதிகள் நிதிச்சுமையை ஏற்படுத்துமா? இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு பொருளாதார பேராசிரியர் முனைவர் திரு அழகிரிசாமி அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்றைய தினம் ஒரு மகளிருக்கு இனிப்பான செய்தியாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. ஒரே நாளில் 6550 கோடி அளவிற்கு வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதையும் நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு சமூக நலத்திற்கான ஒரு அதிகப்படியான வரவு வைக்கப்படுவதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அடுத்த வருடம் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது இப்பொழுது கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட அறிவிப்புகள் இன்றைய கால சூழலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கடன் சுமையை மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துமா? இதோட சாதகங்கள் பாதகங்கள் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 மேமூத்தான ஒரு ஒரு டிஸ்போசல் வந்து நேற்று நடந்திருக்கு. அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு ஒரு 1.5 கோடி மகளிர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சராசரியாக ஒரு 1.5 ஃபேமிலி சைஸ் இருக்காங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு வச்சா கூட ஒரு 2.5 கோடி பேருக்கு நேற்று ஒரு ஒரு மகிழ்ச்சியான தினமாக தான் நேற்று இருந்துச்சு. ஸோ எல்லோரும் அக்கம் பக்கத்தில் போய் உங்களுக்கு கிரெடிட் வர வந்துருச்சா, உங்களோட மொபைலில் வந்து பணம் ஏறி இருக்கா, அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கா அப்படின்னு கேட்குறது அக்ராஸாக பார்க்க முடிஞ்சு. ஏடிஎம்ஸ் ஃப்ளட்னா ரொம்ப ஜாம் பேக்டாக இருந்தது. நிறைய ஏடிஎம்மில் காசு இல்லாமல் போனது அப்படிங்கிறதுலாம் நடந்துச்சு. இந்த குறிப்பிட்ட 2000 ரூபாவை நம்ம மாற்றுறோம், இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது 2000 ரூபா மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கான எஃபெக்டாக என்ன இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். கரண்ட்டாக இப்போ நம்ம 1000 ரூபா டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாதமும் 12 மாதத்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்கள், 1.31 கோடி குடும்பங்கள் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இத்தனை குடும்பங்களுக்கு அனுப்பும்போது நம்ம செலவு பண்ணக்கூடிய கோடி வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 14,000 கோடி இருக்கும். 13,720 கோடின்னு சொல்கிறோம், அப்ராக்சிமேட்டாக ஒரு 14,000 கோடி வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து டபுள் ஆகுது. சரி, இது எவ்வளோ தூரம் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை தாக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதோட பலன்கள், இது கொடுக்கக்கூடிய மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு நம்பர்ஸில் எவ்வளோ தூரம் இது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட போன வருஷத்தோட ஜிடிபியோட அமௌண்ட் வந்து 31.5 லட்சம் கோடி. நம்மளோட கடன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.29 லட்சம் கோடி. இந்த 9.29 லட்சம் கோடியில் ஏற்கனவே ஒரு 14,000 கோடி உள்ளே இருக்கும். இன்னொரு 14,000 கோடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் உங்களுக்கு அதிகபட்சம் 9.43 கோடி தான், 43 லட்சம் கோடி அப்படிங்கிறது தான் கடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஜிடிபியில் எந்த அளவுக்கு இருக்குது, இதுக்கு ஒரு அளவுகோல் வேணும்ல, எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஜிடிபியில் உங்களோட கடன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்கலாம் அப்படின்னா 40% வரைக்கும் இருக்கலாம் வளரும் நாடுகளுக்கு. வளர்ந்த நாடுகளுக்கு அது 60% வரைக்கும் கூட இருக்கலாம். நம்ம தமிழ்நாடோட போன வருஷத்தோட நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 26.3% தான் நம்ம கடனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஜிடிபி சார்ந்து. இப்போது இது சேர்த்துக்கிட்டோம், இந்த 14,000 கோடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9.43 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கான வரவை பார்க்கணும்ல. அது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து வரவுன்றதை தாண்டி நம்ம இதுக்கு நடுவில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 67-65 கோடி அளவுக்கு நம்ம வட்டி மட்டுமே செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஸோ ஒரு வருவாய் சாராத திட்டங்களுக்கு இப்படி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது ஒரு நிதிச்சுமை தனியாக ஏற்படுத்திகிட்டே இருக்காதா? இந்த 9.43 கோடி சொன்னோம்ல, சிமிலராக நீங்கள் ஜிடிபியில் எவ்வளோ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் 35.5 லட்சம் கோடின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் இதோட டெப்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படி, டெட் டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26.5 வந்து நிற்கிது. ஸோ இது 0.2 தான் பெரிய மாற்றமாக இதில் நம்ம டெப்ட் சார்ந்து இருக்கிற இன்க்ரீஸாக இருக்கும். இது வந்து வெறுமனே இதுக்கான நலன்களை எடுத்து ஓரங்கட்டிட்டு அதை பார்க்காம வெறுமனே நம்பர்ஸை மட்டுமே பார்க்குறது. சரி, ஒரு அரசாங்கம் கடன் வாங்காமல் கடன் பெறாமல் இந்த அரசை மேலும் நடத்தினா இந்த நம்பர்ஸ்லேயே அவங்களால ஸ்டெபிலைஸாக நடத்த முடியும். சரி, இந்த கடன் பெற்றதுனால என்ன, இல்லை கடன் மேலும் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன லாபம் இருக்குது அப்படின்னா யாருக்கு இந்த பணம் போகுது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹேப்ஸுக்கா இல்லை பெரிய அளவுக்கு ஹேப் நாட்ஸுக்கா? இந்த வளர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த நாட்டில் வளர்ச்சி நடந்தாலும் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் அந்த நாடுகளில் இருக்க தான் செய்யும். இங்கே நம்ம வந்து 9%, 11%, 12% அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இங்கே வளரும்போது
கண்டிப்பாக இந்த வளர்ச்சி வந்து அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். அப்போது யாருக்கு இங்கே கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோவர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இருக்கிற சமூக அடுக்கு நிலைகளில், எக்கனாமிக்கல் அடுக்கு நிலைகளில் யார் வந்து அசட் இல்லாமல் இருக்கிறாங்களோ, யார் வந்து பெரிய அளவுக்கு ரெகுலர் இன்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கும்போது உமன், அசட் இல்லாதவங்க, ஐடி ஃபைல் பண்ணாதவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் தான் கிட்டத்தட்ட இந்த 1.3 லட்சம் கோடி பேர், 1 கோடியே 31 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. இதில் சில லீக்கேஜஸ் இருந்திருக்கலாம். ஆனால் டிஜிட்டைஸாக தான் இந்த ப்ராசஸ் நடக்கிறது காரணமாக இந்த 1 கோடியே 31 லட்சம் பேருங்கிறவங்களில் ஒரு 5% நீங்கள் லீக்கேஜஸ் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். சில பேர் அன்ஃபிட்டாக இருக்கிறவங்க கூட உள்ளே இருக்கலாம். நம்ம பொதுவாக கேட்கக்கூடிய ஸ்டோரிஸ் கூட இந்த குறிப்பிட்ட மகளிர் உரிமை தொகையில் நம்ம பெருசாக லீக்கேஜஸ் இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்படலை. பட் அதையும் மீறி நம்ம 5% லீக்கேஜஸ் இருக்குன்னாலும் இந்த 1 கோடியே 31 லட்சம் பெண்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறதுலையே இந்த ஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப வீக்கஸ்டான ஆட்களாக தான் இருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் வளர்ச்சிகள் நடக்குது, சம்பளங்கள் கூடுது, நிறுவனங்களுக்கு வந்து லாபம் நடக்குது, அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, ரைட்டுங்களா? அதுக்கான வளர்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த இன்னொரு சாராருக்கு என்ன நடந்திருக்கு? நம்ம அரசு சார்ந்து வேலையில் இருக்கிறவங்க எதிர்க்கட்சிகள் என்ன குற்றம் வைக்கிறாங்க அப்படின்னா 2021 ஒரு 5.7 லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து இன்றைக்கு 9.55 லட்சமாக மாறிடுச்சு. இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, என்ன இதில் வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு, கடன் சுமை தானே அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கே வைக்கிறாங்க இல்லையா? கடன் அப்படிங்கிறதுங்க நீங்கள் பார்க்குற பார்வை தான். இப்போது தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 2 வீலர் வந்து எவ்வளோ பேர் வந்து ஃபுல் கேஷ் கட்டி பணத்தை வாங்கியிருப்பாங்கன்னு, 2 வீலர் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரில. மெஜாரிட்டி ஆஃப் த 2 வீலர் இங்கே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கடன்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ கடனில் யாருக்கு எதுக்காக கொடுக்கப்படுற கடன் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டகரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே வாங்கப்படுற கடன் அப்படிங்கிறது வெறுமனே எந்த விதமான ப்ரொடக்டிவ் இல்லாமல் ஒரு விழாக்காகவோ இல்லை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆடம்பர செலவுகள் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மட்டும் பெனிஃபிட் ஆகிறதுக்கான ஒரு கடனாக இங்கே வாங்குறோமா, இல்லை ஆடம்பரத்துக்காக வாங்குறோமா? அப்படி இல்லையே. இங்கே எந்த குறிப்பிட்ட கட்சி இங்கே ஆட்சியில் இருந்தாலும் அவங்க வாங்கின கடன் அப்படிங்கிறது அதிகபட்சம் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, சரி, கடன் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து நிறுவனங்களை கொண்டு வரோம்ல. இப்போது வெளிநாட்டு நிறுவனம் கொண்டு வரோம், இப்போ அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்து தான் இங்கே கூப்பிட்டு வரோம். அப்போ அந்த கடன், அதுவும் கடன் தானே. ஏதோ ஒரு வகையில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ 11.19 ஒரு டபுள் டிஜிட்டில் நம்ம வந்து ஒரு தொழில்துறை வளர்ச்சியை வச்சுருக்கோம். அதனால் ஒரு ஈட்டக்கூடிய லாபங்களை இது போன்ற செலவுகளாகவே பண்ணிகிட்டு இருந்தோம்னா முன்னேற்ற செலவுகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கும். இப்போ முன்னேற்றம்ன்றதுக்கு என்ன நெக்ஸ்ட் கேட்டகரின்னு வைங்க வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரைட்டீரியா என்ன? முன்னேற்றம் அப்படின்னா ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு க்ரைட்டீரியா வைக்கலாம், பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு. அதில் ஆல்ரெடி நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்டாக இருக்கும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து. ஜிடிபி ஆஸ் அ அப்சல்யூட் நம்பர் எடுத்தாலும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். இதை மீறி என்ன முன்னேற்றம் இன்னும் பிளான் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பல நிறுவனங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நிலமோ இல்லை சப்சிடிஸோ கொடுக்கும்போது எந்த விதமான எதிர்ப்பு குரலும் நம்மளுக்கு வந்ததில்லை. ஆனால் மகளிருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 1000 ரூபான்றதுல வந்து இவ்வளோ நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்கணுமா? இது வந்து அவங்க எந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் கூட போட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இலவசங்கள் கொடுத்து மக்களை வந்து ஓட்டு வாங்குறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஆமாம், ஆக்சுவலாக இது நான் சில லாயர்ஸ் வந்து தொடர்ந்து இது பேசுகிறாங்க. பட் அவங்க வந்து கிராஸ் ரூட்லேருந்து இதை பேசுகிறாங்களா, இல்லை வந்து ஒரு எலைட்டிஸ்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறவங்க ஒரு கிராஸ் ரூட்டில் அவங்க ஒர்க் பண்ணுற ஆட்களை நான் பார்த்ததில்லை. அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு. அவங்க எதிர்பார்க்குறது வந்து என்னோடய வருமானம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு கிளைண்ட்ஸாக வரவங்க இன்னும் அதிகமான ஃபீ பே பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இன்றைக்கி ஒரு இலவச மகளிர் பயணத்தை, ஒரு விடியல் பயணம் அப்படி சொல்லி இவங்க கொடுக்குறத வந்து இவங்க இலவசம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் அந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டு ஒரு முக்கியமான எனக்கான ஒரு வேலைகளுக்காக நான் சென்றேன், எனக்கான தேவை நான் பூர்த்தி செய்தேன் கொண்டு அந்த இடத்துலேருந்தே இவங்க பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், அவங்க வந்து அவங்களோட வாழ்வியலே வேறு. இப்போது நீங்கள் ஒரு சென்டர் ஆஃப் சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு அர்பன் சென்டர் பிளேஸில் இருக்கீங்கன்னா
உங்களால் சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் இருக்கிறவங்களோட ஃபீலிங் என்னன்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திண்டிவனம் பக்கத்துலேயோ இல்லை வந்து ஒரு சிவகங்கை பக்கத்தில் எங்கேயோ ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட என்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படிங்கிறது இவங்களால மெஷர் பண்ண முடியல. இல்லை அவங்கள முன்னேற்றத்துக்கு இவங்ககிட்ட ஆல்டர்னேட்டிவாக என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு ஐடியா இல்லை. சரி இது வேண்டாம், இது கொடுக்கல, இது வந்து வீண் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் என்ன இருக்குது? இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஓரளவு குறைக்கிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குது? ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் இல்லாதனால தான் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணுறாங்க. ஓகே இதில் அரசியல் பலன் இருக்கா இல்லையா அதெல்லாம் ஓகே இருக்குது, டு எக்ஸ்டெண்ட் இருக்கலாம். பட் இதை தாண்டி ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குது? அந்த அரசியல்ன்றது பர்சன்டேஜை தாண்டி சமூக வளர்ச்சி திட்டங்கள்ன்ற பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்போது இது நம்மளுக்கு அத்தியாவசியமாக தான் ஆகுது. ஆமாம். நீங்கள் அதே வேளையில் மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2-3 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலத்திட்டங்களுக்கான விஷயங்களை குறைச்சிட்டு உட்கண்டமைப்புக்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதற்கும் இப்போ மாநில வளர்ச்சிக்கான தேவைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது சார்? நீங்கள் கேபெக்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான், அதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது அதிகப்படுத்தி இருக்கிறது இந்த வருஷம். ஆனால் இதே ஏர்லியர் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் கோடியிலேருந்து 7 லட்சம் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் ப்ராக்கெட்லேருந்து 12 லட்சத்துக்கு ஏர்லியர் நகர்த்திட்டாங்க. ஸோ ஒரு இனிஷியலாக மெஜாரிட்டி பீப்புளுக்கான ஒரு பெனிஃபிட்டாக, ஒரு மிடில் கிளாஸ்க்கான ஒரு பெனிஃபிட்டாக வந்து அவங்க ஒரு சில இனிஷியல் விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே வராங்க. இங்கே நம்ம வந்து ஒரு பெரிய நாட்டுக்கான பட்ஜெட்டை இங்கே கொடுக்கல. நமக்கு கொடுக்கப்படுற ஒரு வரவு செலவுக்குள்ளே எவ்வளோ தூரம் இங்கே முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்க முடியும். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வழியாகவே ஒரு ஸ்டேட்டை வந்து வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெங்களூர் மேலான ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப காலமாக அவங்க பெங்களூரை வளர்த்துருக்காங்க. ஹையஸ்ட்டு எக்ஸ்போர்ட்ஸ் அங்கேருந்து நடக்குது, ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது. பட் அக்ராஸ் கர்நாடகா அதோட பலன்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கா அப்படின்னா ரொம்ப பெரிய கேள்வி. அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ஸில் கர்நாடகாவோட 3 டிஸ்ட்ரிக்ஸில் அவங்களோட 60% ஆஃப் த ஜிடிபி வந்து அங்கேருந்து மட்டுமே வருது. பாக்கி இருக்கிற மற்ற எல்லா இடங்களும் சேர்த்து ரொம்ப சொற்பமான அளவுக்கு தான் ஜிடிபிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சினாரியோ கிடையாது. ஆக்சுவலாக சென்னையை தாண்டி கோயம்புத்தூர் வந்து அதிகமான கான்ட்ரிபியூட்டர் ஜிடிபிக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, இந்த மாதிரி அக்ராஸை எங்கே எடுத்தாலும் நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு 7-8% வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி விவசாயத்துலேருந்து வருது, ஒரு பகுதி தொழில்துறையிலேருந்து, ஒரு பகுதி மக்களுடைய உழைப்பினால் வருது. இப்படி பல கூட்டமைப்பாக நம்ம இங்கே வந்து ஒரு கிளஸ்டராகவே நம்ம இருக்கோம் வருது. ரெண்டாவது ஜியாகிரபிக்கலாகவும் அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஓகே, ஜியாகிரபிக்கலாக ஒரு இடத்துல வந்து நடக்கலை. வெறும் நீங்கள் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அக்ராஸ் எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்க முடியுதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்னு நம்ம சொல்கிறோம்ல, கடைசி வரைக்கும் போய் நம்மளால் சேர முடியுமானா கடைசி வரைக்கும் போய் நம்மளால் சேர முடியாது. கண்டிப்பாக. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மீறி வரத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சில கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நோக்கி நம்ம நகரணும். அந்த ஒரு நகர்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படியான சில திட்டங்கள் அறிவிப்பு அப்படின்றது மாநில வளர்ச்சிக்கு எத்தனை சதவீதம் ஒரு பங்கு கொடுக்கும், இல்லை இதுதான் முக்கியமான பங்காகவே இருக்குமா? நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இதை டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேலரி ஹைக்கில் தான் மேக்ஸிமம் வந்து அரசாங்கங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள் சார்ந்த சேலரி ஹைக்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ரோட்ஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறதோ வாட்டர் சப்ளை கொடுக்குறதோ டு எக்ஸ்டெண்ட் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம். பட் இந்த அரசு ஊழியர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அகவிலைப்படி உயர்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க அதில் வந்து வச்சுருவாங்க. ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு உயர்த்த வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும்னா அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் தான் அதுக்கு உதவுமா? ஆமாம். இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம இதெல்லாமே பண்ணிட்டோம். ஒரு ரோடு பில் பண்ணுறதோ, பஸ் ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறதோ, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறதோ, இது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு கணிசமான அளவு தாண்டி ஒரு மெஜாரிட்டி பர்சன்டேஜ் வந்து அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம். அப்போது இதை தாண்டி இன்னும் லிஃப்ட் பண்ண வேண்டியவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன மெக்கானிசம் இருக்கும்? வெறும் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ அரசு இல்லை மற்ற குறிப்பிட்ட அரசு சார்ந்து இருக்கிற வேலைகளில் இன்னும் நம்ம அவங்களோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டுமே இங்கே எல்லாரையும் வெளில கொண்டு வந்துடுமா அப்படின்னா இல்லை. இவங்களுக்கு கொடுக்கறது ரெகுலராக இருக்கட்டும், அது வேறு. பட் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு செக்ஷன் நம்ம பார்க்காமலே இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். அந்த செக்ஷனுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமோ இல்லை வந்து ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள நோக்கி நம்ம கொண்டு போகிறது இருக்குல்ல, அதுவே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் மகளிர் விடியல் பயணம் திட்டமே நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோன்னு நம்ம சொன்னாலுமே
அந்த அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க யார்? ஒரு ஐடியில் வேலை செய்கிற அனைத்து பெண்களும் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்களா? இல்லை. அதில் நல்ல சேலரியில் இருக்கிறவங்க கேபில் போகிறாங்க, இல்லை அதுலேயே இருக்கிற டீலக்ஸ் பஸ்லையோ இல்லை வேறு சுப்பீரியர் பஸ்ஸில் தான் அவங்க ட்ராவல் பண்ண விரும்புகிறாங்க. அப்போது இதில் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஜென்ரலைஸாக தான் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆனால் ரியாலிட்டியில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது ஆக்சுவலாக அது டார்கெட்டாக தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அங்கே அதிகபட்சம் ஒரு வெண்டாராக இருக்கிறவங்க, சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறவங்க, ஒரு எக்ஸ்போர்ட் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் போய் வேலைக்கு போக வேண்டியவங்க, ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிறவங்க, அவங்க தான் அந்த மகளிர் விடியல் பயணம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பல விஷயங்கள் பார்க்குறது ஜென்ரலைஸ்டாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு டார்கெட்டிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு தோணுது. நிச்சயமாக கடன் வாங்காமல் எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் நல்ல திட்டங்களை பயன்படுத்துறதுக்கு முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். கடன் வாங்காமையும் நகர்த்தக்கூடியது ஒரு அசாத்தியம் அப்படின்றது ஒரு நிதர்சனம். இதற்கு நடுவில் இப்படிப்பட்ட பல திட்டங்கள் என்பது ஒரு சமூகத்தை வளர்ச்சி அடை செய்து அதன் மூலமாக மாநில பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான ஒரு இலக்காக பயன்படுத்தும் பொழுது இது சாத்தியமாகவும் நிச்சயமான ஒரு தேவையாகவும் நமக்கு அமைகிறதுல தோணியிருந்தீங்க. அரங்கிலிருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி சார். நன்றி. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.